வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சுலபமான முறையில் சுவையான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே பொரிஞ்சு நல்லா வாசனை. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி வச்சுக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டு காளான் சேர்த்துடலாம். 200 கிராம் காளானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கணும். ஒரு கப் பாசுமதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டுடலாம். வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. பிரியாணி நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை லைட்டாக இந்த ஒரு ஃபோர்க்கோ அல்லது உட்டன் ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக பிரட்டி விட்டுக்கணும். கரெக்டாக வந்திருக்கு பிரியாணி. தக்காளி பிரியாணி பண்ண போகிறோம். இதனுடைய சுவையும் மணமும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். அதை இந்த பவுலில் சேர்த்துட்டு 2 தடவை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு. அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கீரின பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும்.
அடுத்து 150 கிராம் தக்காளியை பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது அரிசி எடுத்த கப்பில் ஒரு கப் இருக்குது. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி சேர்த்தோம்னா வேகமாகவும் வதங்கிடும், நம்மளுடைய பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வதங்கி கெட்டியாகி வரட்டும். சேர்த்த தக்காளி விழுது நல்லா வதங்கி கெட்டி ஆயிடுச்சு. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இந்த சாத்துக்கு தேவையான அளவு உப்பு. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகணும், அது வரையும் இருக்கட்டும். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கேரட்டை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அது கூட புதினா இலைகள், ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் கட் பண்ணது 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன். பச்சை பட்டாணி, கேரட்டு, புதினா இலைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரணும். கொதி வந்துருச்சு. பாஸ்மதி அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையோட தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு, உடன் கரண்டி வச்சு லைட்டாக பிரட்டி விடணும், இல்லைன்னா சாதம் உடஞ்சி போயிடும். டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். வெஜிடபிள் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 வச்சுருக்கேன். அது ஒரு 150 கிராம் இருக்கும். ஒரு சின்ன உருளைக்கிழங்க நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட்டு, 4-5 பீன்ஸ், இது ரெண்டையுமே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தக்காளியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நீலவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த வெஜிடபிள் தக்காளி சாதத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. எடுத்து வச்ச காய்கறிகளை சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த காய்களை 2-3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. இப்போது அரைச்ச அந்த தக்காளி விழுதை சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியில் நீர் சத்தெல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும், வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம்.
தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 1 கப் சாப்பாடு அரிசி தான், புழுங்கல் அரிசி. இதை அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் சீரகச்சம்பா, பாசுமதி அரிசி எது வேணாலும் சேர்த்து அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சாதம் நல்லா வெந்து உதிர உதிராக நம்மளுடைய வெஜிடபிள் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக தக்காளி மட்டும் சேர்த்து ப்ளைனாக தக்காளி சாதம் பண்ணுவோம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமன்னு வாசனையாக டேஸ்ட்டாக வெஜிடபிள் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையில் தேங்காய் பால் குஸ்கா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை எல்லாமே நல்லா இந்த எண்ணெயில் பொரியட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாவை கீரி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை கீரியே சேர்த்துக்கங்க, அப்போ தான் அதனுடைய காரம்லாம் இறங்கும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண புதினா, அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். புதினா கொத்தமல்லியை வதக்கி விட்டாச்சு. இது கூட ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்ன சைஸ் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த தக்காளியையும் இதிலே வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்தோம். நம்ம வந்து 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு 1 கப் தேங்காய் பால் வச்சுருக்கேன். மீதி 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து உப்பு கொஞ்சம் இந்த தேங்காய் பாலோடு நம்ம கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா உதிராக இருக்குது. கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான ஒயிட் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியில் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சுவையான தேங்காய் பால் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.